Hey, could you stand on one foot for 10 seconds? I guess you all tried. Now notice the word could. It's a modal verb. Let's learn how to use it. குட் அப்படின்ற வார்த்தை ஒரு மாடல் வேர்ப். இதை வச்சுட்டு நம்ம ஒருத்தரோட திறமையோ அப்புறம் ஒரு விஷயத்துக்காக அனுமதி கேட்குறோம் இல்லையா, அதுவும் அப்புறமா சாத்தியமாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, ஒரு விஷயத்தை உங்களால் பண்ண முடியும் அதை பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு குட். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இந்த குட்டுங்கிற வார்த்தையை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்ட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பாஸ்ட் எபிலிட்டி. Used to talk about something someone was able to do in the past. ஸோ ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன் இந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா, பாஸ்ட் எபிலிட்டியை பற்றி பேசுகிறது. அப்போது நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஐ வாஸ் யங்கர் ஐ குட் ரன் வெரி ஃபாஸ்ட். செகண்ட் ஒன், பொலைட் ரெக்வெஸ்ட். யூஸ்ட் டு ஆஸ்க் ஃபார் சம்திங் பொலைட்லி. ஸோ ரொம்ப நம்ம ஹெல்ப் கேட்கும் போதோ இல்லை ரொம்ப கனிவாக பேசுகிறப்போ நம்ம குட் யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள், குட் யூ ஹெல்ப் மீ வித் திஸ். உன்னால் இதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு குட் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன், பாசிபிலிட்டி. யூஸ்டு டு எக்ஸ்ப்ரெஸ் தட் சம்திங் இஸ் பாசிபிள் பட் நாட் சர்டன். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள், இட் குட் ரெயின் லேட்டர், ஸோ டேக் அன் அம்பர்லா. ஸோ என்னென்னா, ஒரு விஷயம் நடக்காமலே போகலாம், ஆனால் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைக்கி மழை வந்தாலே வரும், ஸோ அதனால் அம்பர்லாம் எடுத்துக்கோ, பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு குட் யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ஒன், சஜஷன்ஸ். யூஸ்டு டு மேக் அ ஜென்டில் ஆர் பொலைட் சஜஷன். எக்ஸாம்பிள், யூ குட் ட்ரை ரீஸ்டார்டிங் யுவர் ஃபோன். ஸோ சஜஷன், நம்ம ஒரு விஷயத்தை இதை நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறோம் இல்லையா, ஜென்டிலாக பொலைட்டாக, அப்போல்லாம் நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன், கண்டிஷனல் சிச்சுவேஷன்ஸ். யூஸ்டு டு டாக் அபவுட் ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்ரியல் சிச்சுவேஷன்ஸ். எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹேட் மோர் டைம் ஐ குட் லேர்ன் அனதர் லாங்குவேஜ். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன்னா, அன்ரியல் சிச்சுவேஷன்னா, அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான். எனக்கு நிறைய டைம் இல்லை, ஆனால் இருந்துச்சுன்னா நான் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் நான் கற்றுப்பேன் அப்படின்றது தான். ஸோ கண்டிஷனல் சிச்சுவேஷன். இந்த 5 ரீசன்ஸ்க்கு நம்ம குட் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம லேர்ன் பண்ணதுலேருந்து ஒரு குவிஸ். சூஸ் த சென்டென்ஸ் தட் இஸ் பொலைட் ரெக்வெஸ்ட். ஆப்ஷன் ஏ, I could swim faster last year. Option B, you could try again. Option C, could you pass me the salt? ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.